Oh, praise the Lord. Hallelujah, hallelujah. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள ஆசீர்வாதமும் சாபமும் வாயின் வார்த்தைகளிலே இருந்து வருகிறது. ஆவியானவரே, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, சுகமளிக்கும் வார்த்தைகளாக, எங்களை உயர்த்துகிற வார்த்தைகளாக, மற்றவர்களை உயர்த்த உம்முடைய வசனத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தைகளாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பல தடவைகளில் நாங்கள் தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். உலக வார்த்தைகளை. தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சுகம் அளிக்கிற வார்த்தைகளாக, எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக, நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலையும் ஆசீர்வாதத்தை தருகிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில அவருடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிறது. இந்த உலகத்திலேயும் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு, இயேசுவோடு, அவருடைய பலத்தோடு வாழ முடியும். இதன் பிற்பாக நித்தியமாக அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழ முடியும். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழ முடியும். பாருங்கள், இந்த உலகத்துல தீமைகளை செய்கிறவன் சாத்தானாக இருக்கிறான். அவன் யோவான் 10:10 அவன் திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக அவன் இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக, இந்த உலகத்தின் அதிபதி என்பதை பல கிறிஸ்தவர்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தில் தீமைகள் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான். இன்றைக்கு இலங்கை தேசத்துல நடக்கிற அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் அவனுடைய திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. பாருங்கள், மக்கள், அந்த தேசத்துல வாழுகிற மக்கள் அந்த மெய்த்தேவனை அறியாததன் நிமித்தம் அவர்களை வஞ்சிக்க பண்ணி, பாருங்கள், புத்த மதத்துக்கு கூடாக அவன் வஞ்சிக்கிறான். இப்படியாக ஹிந்து ஐடல் வர்ஷிப்பு கூடாக அவன் வஞ்சிக்கிறான். இப்படியாக முஸ்லிம் மதத்துக்கூடாக அவன் வஞ்சிக்கிறான். இப்படியான ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற மக்கள் இல்லாத காரணத்தினால, நீதிமான்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால, பாருங்கள், அந்த பிசாசானவன் தீமைகளை அந்த தேசத்துல செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கைக்கு இயேசு வேண்டும். இயேசுவால தான் வாழ்வு கொடுக்க முடியும். அந்த எல்லா தீமைகளையும் நன்மைகளாக மாற்ற முடியும். இயேசு இல்லாமல் அந்த தேசம், பாருங்கள், பஞ்சத்துக்கு காரணமாக இருந்தது, பல யுத்தங்களுக்கு காரணமாக இருந்தது, பலவிதமான இரத்தம் சிந்துதலுக்கு காரணமாக இருந்தது அந்த தேசம். ஆனாலும் விடுதலை இல்லை. ஏனென்றால் மக்கள் அதை மறந்து விடுகிறார்கள். மக்கள் தேவன் ஒரு அன்புள்ளவராக, எல்லாரையும் நேசிக்கிறவராக, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர். ஏனென்றால் நாங்கள் ஜெனிசிஸ் 1 27 28 வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள், மனுக்குலம். அந்த படைத்த தேவனை விட்டு
நீங்கள் வேறு காரியங்களுக்கு முதல் உரிமை கொடுக்கும் பொழுது அந்த சத்துருவானவன் உங்களையும் வஞ்சித்து உங்களையும் அழித்து, இன்றைக்கு இலங்கை தேசம் அழிவுக்கு காரணம் சாத்தானாக அந்த மக்கள் தவறான மதங்களை, தவறான பிழையான கொள்கைகளோடு, உலக கொள்கைகளோடு வாழுவதன் நிமித்தம் பண்ண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பாருங்கள், தேவனை தேட வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனை தேடும் பொழுது இயேசுடைய வசனம் அந்த தேசத்தில தேடுகிற நீதிமான்களுக்கு கூடாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சோதோம் கொமோரா அழிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல தேவன் தான் அந்த அந்த அழிவை ஏற்படுத்தினார். பாருங்கள், இது சாத்தான் உருவாக்கின இலங்கையில ஏற்பட்டது சாத்தானுடைய அழிவாக இருக்கிறது. சோதோம் கொமோராவில நீதிமான்கள் 10 நீதிமான்கள் இல்லாத பட்சத்தில தேவன் அந்த சோதோம் கொமோராவை அழித்தார். தேவன் நீதிமான்களை பார்க்கிறார். ஆனால் இலங்கை தேசத்துல 10 நீதிமான்களுக்கு அதிகமான நீதிமான்கள் வாழுகிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் அந்த தேசத்துக்கு இப்படியான தீமைகள் என்றால், அவன் சாத்தான் அத்தனை பெரும்பான்மையான மக்களை கட்டி விட்டான். மதங்களுக்கூடாக, புத்த மதத்துக்கூடாக, ஹிந்து மதத்துக்கூடாக, முஸ்லிம் மதத்துக்கூடாக பிரிவினைகளை ஏற்படுத்தி அவனே இன்றைக்கு அந்த இலங்கை தேசத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறான். இந்த அழிவிலிருந்து விடுதலை வேண்டுமாக இருந்தால் இலங்கை தேசத்துக்கு இயேசு வேண்டும். இயேசு இல்லாமல் யாரும் சமாதானத்தை கொடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. மக்கள் இந்த அழிவுகளில் இருந்து காப்பாற்றப்பட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இதை சொன்னவர் மெய்யான தேவன் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எந்த ஆபத்து வந்தாலும் அனைவரும் கூப்பிட வேண்டிய அந்த ஒன்றான தேவனை கூப்பிட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கூப்பிட வேண்டும். எனக்கு இந்த அழிவில இருந்து இந்த அழிவில இருந்து நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட வேண்டும். இயேசுவை கூப்பிடாமல் எந்த மதங்களை கூப்பிட்டாலும் உங்களுக்கு விடுதலை தராத மதங்களாக, விடுதலை கொடுக்காத தெய்வங்களாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அதற்காகத்தான் இயேசு இலங்கைக்கு தேவை. அந்த தேசம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். பாருங்கள், மத பிரிவினைகள் அந்த தேசத்தில் வராதபடி இயேசுவை நீங்கள் அந்த மெய்யான தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பிசாசு இயேசுவை பகைஞர்களாக பார்க்கிறார்கள். பல மதங்களில் உள்ளவர்கள் எல்லாம் இயேசு அன்புள்ளவராக, உதவி செய்ய எப்பொழுதும் காத்திருக்கிறவராக, நன்மைகளை மட்டும் கொடுக்கிறவராக இயேசு இருக்கிறார். அவரை விட்டு எங்களுக்கு மதம் வேண்டும், எங்களுக்கு மனிதர்கள் வேண்டும். மதத்தை நம்புகிறார்கள், மனிதர்கள் நம்புகிறார்கள், இயேசு வேண்டாம். எங்களுடைய மெய்யான தேவன் வேண்டாம். பாருங்கள், தேவன் ஒரு நாள் பேசாமல் இருந்து விடுவார். பாருங்கள், இப்படியாக அழிவு வரும் பொழுது மக்கள் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், இந்த பழைய பாவ வாழ்வு, சாப வாழ்வு உள்ள இடம்தான் இலங்கை தேசம். சாபம், எத்தனையோ அப்பாவி மக்கள் சிந்தின செத்தம் ஒரு சாப பூமியாக இருக்கிறது. இயேசு இல்லாமல் அந்த தேசத்துக்கு விடுதலை வராது. அதனால இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இயேசுதான் உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு எங்களுக்கு பலத்தை தருகிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. பாருங்கள், இயேசுடைய பலம் பரிசுத்த ஆவியானவருக்கு கூட எங்களுக்கு கிரியை செய்கிறது. எங்களால இயேசு இல்லாத வாழ்வு ஒரு தீமையான வாழ்வாக இருக்கிறது. பிசாசுடைய கிரிகைகளில் அகப்பட்ட வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் கூட இயேசு அறியாத காலத்துல
இந்த உலகத்தின் வழிபாடுகள்ல வாழ்ந்தோம். இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இருளின் ராட்சியத்தில வாழ்ந்தோம். பாருங்கள், தீமைகளை செய்கிறவர்களாக, நன்மை பற்றி அறியாதவர்களாக. இப்போ அப்படித்தான் இன்றைக்கு இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும், அநேகமான மக்கள் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வெளிநாடுகளில் இருந்து கூட அங்கு இலங்கை தேசத்துல தங்களுடைய ஐடல்ஸான தெய்வங்களை உயர்த்தி விட்டு வருகிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் தேவனுக்கு ஒரு அருவருப்பான காரியங்களாக இருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகளில பணத்தை உழைத்து கொண்டு போய் இலங்கை தேசத்தில் ஐடல்ஸுக்காக, தவறான பாவங்களுக்காக, போதை வஸ்துக்கள், பச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படியான பாவ சிந்தையில் அந்த மக்கள் வாழும் பொழுது அந்த இடத்துல பிசாசு மக்களை பாவம் செய்ய பண்ணிவிட்டு அவர்களை அழிக்கிறவனுமாயும் இருக்கிறான். பாருங்கள், தேவன் தான் மழையை வருஷிக்கப்படுகிற தேவன், ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் எரேமியா 14:22 வசனத்துல மழையை வருஷிக்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை தேவர்களால, இந்த மதங்களால, எந்த மத தேவர்களாலேயும் மழையை வருஷிக்க முடியாது. மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் நான் அல்லவா? ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல நான் மழையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவன் அவன் அந்த மழைக்கு கட்டளையிடுவார். அதிக அளவு மழை பெய்யும் பொழுது அந்த மழையை நிப்பாட்டும்படியான உரிமை தேவனிடத்துல இருக்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல அந்த மக்கள் கதறும் பொழுது, அழும் பொழுது அந்த மழையை அவர் நிப்பாட்டுவார். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களால தான் அதை நிப்பாட்ட முடியும். ரட்சிக்கப்பட்ட மக்கள், மற்றவர்களுக்காக அதிக அளவு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அவர் எண்ணிக்கையை பார்க்கிற தேவன். இப்படியான அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகின இடங்களில அவரால ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், சில வேளைகளில் அவர் பேசாமல் இருந்து விடுவார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக. பாருங்கள், அந்த மக்கள் கூப்பிடும் பொழுது, மதத்தில் உள்ள மக்கள் கூப்பிடும் பொழுது பாருங்கள், அவர் முகத்தை திருப்பி விடுவார். பாருங்கள், மனிதர்களிடத்துல நாங்கள் போகும் பொழுது சில மனிதர்கள் முகத்தை திருப்பி விடுவார்கள். எங்களுக்கு ஒரு உதவியை கேட்டு போகும் பொழுது தேவன் வேதாகமத்தில் எழுதி இருக்கிறார், தீமையை நான் பார்க்க மாட்டேன். தீமையை செய்து கொண்டு, பாவத்தை அதிக அளவு செய்து கொண்டு அந்த மெய்த்தேவனிடத்தில் நெருங்க முடியாது. அவர் முகத்தை திருப்பி விடுவார். திருப்பி விட்டால் சத்துரு வந்து உங்களை பிடித்து கொள்ளுவான். பாருங்கள், இன்றைக்கு இப்படியான தீமைகளை செய்து, இப்படியான தீமைகள் எல்லாம் இந்த கடைசி காலத்துல சத்துரு அவனுடைய காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. அவருடைய வருகை நெருங்கி கொண்டு வருகிறது. அவனுடைய காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. அவனை கட்டுகிற காலம் 1000 வருடங்கள் கட்டி தேவன் வருகையின் காலங்கள் நெருங்கி கொண்டுகிறபடியால் அவன் அந்த குறுகிய காலத்தில இவ்வளவு தீமைகளை செய்ய முடியுமோ, இவ்வளவு தூரம் நீங்கள் மதத்தில, உலக வழிபாடுகளில பாருங்கள், சீரியலில, சினிமாவில நீங்கள் நேரத்தை கழித்தீர்கள். இன்றைக்கு சீரியலில் சினிமா உங்களுக்கு விடுதலை தரவில்லை. உங்களுடைய மதங்கள் உங்களுக்கு விடுதலை தரவில்லை. உங்களுடைய வாழ்வின் மாம்ச உலக பிரகாரமான பணங்களை சேர்த்த பொழுது பாருங்கள், ஒரு பொழுதில பணங்கள் போகிறது, சொத்துக்கள் போகிறது. எதை சேர்த்தாலும் தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. பாருங்கள், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அப்படியான தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். அவரைத்தான் உண்மையோடும் ஆவியோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாம் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. நீங்கள் சேர்க்க வேண்டியது பரலோக பொக்கிஷங்களை, எங்களுக்கு தேவையானவற்றை தேவன் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் போய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற ஒரு மனிதர் அல்ல. மனிதன் மனம் மாறுவான். எங்களுடைய தேவன் மெய்யான தேவன், மனம் மாறாத தேவன். மனம் மாற ஒரு மனிதர் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நீங்கள் அவரிடத்தில் அவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் விட்டு விடக்கூடாது. அந்த காரியம் நடந்து முடியும் வரைக்கும்
நீங்கள் அவரை விட்டு விடக்கூடாது. திரும்ப திரும்ப அவரிடத்துல வார்த்தையை சொல்லி ஜபிக்க வேண்டும். மழையை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா, இந்த மழையை கட்டுப்படுத்துகிற தேவனின் நீர் அல்லவா, ஏற்ற வேளையில மாட்டு நீர் மழையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். சத்துரு செய்கிற இந்த சதிகாரத்தில இருந்து மழைக்கு நாங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். அந்த மெய்யான தேவனிடத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை அதிக அளவு அந்த தேசத்துல வரும் பொழுது போதுதான் தேவன் ஜெபம் தூபம் போல தேவனிடத்துல போய் சேருகிறது. பாருங்க, நாங்கள் இந்த உலகத்தில இருந்து ஜபிக்கிறோம், தூபம் போல அவருடைய அவருடைய ஜாடியில போய் சேர்கிறது. இத்தனை ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஜெபிக்கிறார்கள் என்று தேவன் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது அக்கிரமங்கள், பாவங்கள், மத கலாச்சாரங்கள் அதிகரிக்கும் பொழுது தேவன் அருவருப்பை பார்க்கிறார். அந்த தேசத்தை ஒரு அருவருப்புள்ள தேசமாக பார்க்கிறார். ஆனால் மக்களை நேசிக்கிறவராக, நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடு பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் அந்த 2 கரங்களை நீட்டி ஆணி அடித்தபடி என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னிடத்துல வந்த அந்த கிந்து மகன் தன்னை அறியாத அந்த வணக்கத்தில இருந்து மெய்யான உயிருள்ள தேவனிடத்துல வர மாட்டானா? நான் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்க நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன். பாருங்கள், எங்களை தேடி வந்து எங்களுக்காக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுயிரை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். அந்த வாலிப வயதில் அவன் ஏன் அவர் இறக்க வேண்டும்? அந்த 33 வாலிப வயசுல எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக, இந்து மகனுக்காக, முஸ்லிம் மகனுக்காக, புத்த மதத்தில் வாழுகிற மக்களுக்காக, பாவத்தில் வாழுகிற மக்களுக்காக, ஓரினை சேர்க்கை பாவத்தில் வாழுகிற மக்களுக்காக, இப்படியான மக்களுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்து அந்த சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் எங்களுடைய மெய்யான தெய்வம். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படியாக இன்றைக்கும் நாங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தின் எண்ணிக்கை காணாது. அந்த எண்ணிக்கை ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எண்ணிக்கையின் அளவு, தூபத்தின் அளவு தேவனுடைய தூப கலசத்துல போய் சேருகிறது. அவர் எண்ணிக்கையை பார்க்கிறார். அநீதியான தீமையானவர்கள் அதிக அளவு இருக்கும் பொழுது, பாருங்கள், ஐடல் வர்ஷிப் அதிக அளவு இருக்கும் பொழுது, நான் ஒரு அழகுள்ள தேவன், என் அழகுள்ள அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஒரு விக்கிரகமாக அவர் கும்பிடும் பொழுது தேவன் வேதாகமத்துல சொல்லுகிறார், எரிச்சல் உள்ள தேவனாக நான் மாறுகிறேன். நான் இப்படித்தான், அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. நீங்கள் அந்த பாவங்களை விட்டு இயேசுவே இறங்கும் என்று கேட்க வேண்டும். அவருடைய கிருபை இருக்கிறது. இரக்கமுள்ள தேவன். அவருடைய அன்பு ஆழ அகல உயரமில்லாத அன்பு. அந்த அன்புக்கும் கிருபையையும் நீங்கள் அவரிடத்துல கேட்க வேண்டும். என்னை மன்னியும், எங்களுடைய தேசத்தை மன்னியும். நாங்கள் அறியாமல் இப்படியான மத வழிபாடுகள், சாப வழிபாடுகள், பாவ வழிபாடுகளில் நாங்கள் வாழ்கிறோம். பணம் வரும் பொழுது இன்னும் அதிகமாக அந்த விக்கிரகங்களைத்தான் நாங்கள் அதிகமாக வணங்குகிறோம். எங்களுக்கு சாபத்தினூடாக இந்த அழிவு வந்தது. பிசாசினூடாக இந்த அழிவு எங்களுக்கு வந்தது. எங்களை மன்னியும் என்று கேட்கும் பொழுது அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். பாருங்கள், வானத்தை உருவாக்கினவர், பூமியை உருவாக்கினவர், மனிதர்களை உருவாக்கினவர், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்த தேவன். பாருங்கள், தேவன் எங்களை படைத்து, மனுக்குலத்தை படைத்து இந்த பல்கி பெருகி மிருகங்கள், பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் படைத்தார். ஒருவர் கொல்லுங்கள் என்று, ஒருவர் அழியுங்கள் என்று சொல்லி படைக்கவில்லை. நீங்கள் இன சண்டைகளை உருவாக்குங்கள் என்று அவர் படைக்கவில்லை. பதவிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று படைக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவன் இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தையும் அமைக்க வரவில்லை. இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், யூத ராஜா
அவர் ஒரு ராஜா, தேவாதி தேவனாக, ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியாக, ராஜாக்களை உருவாக்கினவரே எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு எல்லா தேசங்களிலேயும் ராஜாக்கள் உலக அதிபதியோடு இணைந்திருக்கிறார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அவர்தான், அவரைத்தான் நீங்கள் தேட வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன், அந்த மெய்யான தேவனை அறியாதிருந்தேன், ரட்சகரை அறியாமல் வாழ்ந்தேன், என்னை மன்னியும் என்று அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் கதற வேண்டும். பாருங்கள், அந்த நினிவே தேசம் 40 நாளில் அழிந்து போகும் என்று யோனா தீர்க்கதரிசி அந்த தேசத்துக்கு சொல்லுகிறான். இப்படி சொல்லும் பொழுது அந்த குடியானவன் மாறுகிறான், குடியானவன் இயேசுவை தேடுகிறான். இப்படியாக கிராமம் இயேசுவை தேடுகிறது, பட்டிடம் இயேசுவை தேடுகிறது. இந்த செய்தியை கேட்ட ராஜா உடுத்தி யோபுவை போல உபவாசத்தை அறிக்கையிட்டு தேசத்துல உபவாசத்தை அறிக்கை விட வேண்டும். நாங்கள் இயேசுவுக்காக மனம் திரும்புகிறோம் என்ற ஒரு உபவாசத்தை அறிக்கையிட்டு அந்த தேச ராஜா கூட தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்துல கேட்கும் பொழுது அந்த தேசம் விடுதலை அடைகிறது. இயேசு அப்படிப்பட்டவர். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் என்று நினிவே பட்டணம் அந்த அழிவிலே இருந்து அந்த தேசத்து ராஜா தொடக்க குடியானவன் வரைக்கும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடினார்கள். இருதயத்திலே அவர்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இருதயத்தில் உங்களுடைய நினைவுகளை அறிகிற தேவன். நீங்கள் தீமைகளை நினைக்கிறீர்களா? அந்த தேசத்தில் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நன்மைகளை நினைக்கிறீர்களா என்று அறிகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இருந்த இடத்திலேயே எந்த ஆபத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு பாவி, இயேசுவே என்னை மன்னியும், என்னுடைய மத வழிபாடுகளை மன்னியும், என்னை மன்னித்து என்னுடைய சமூகத்தை மன்னித்து எங்களுடைய சமூகத்தினுடைய ஜாதி மத சாபங்கள் இப்படியாக ஒவ்வொரு சாபங்களையும் அறிக்கையிட்டு எங்களுடைய சமூகத்தை மன்னியும், நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த தேசத்துக்கு விடுதலையை தாரும் என்று ஒவ்வொரு குடிமகனும் ராஜா தொடக்கம் கேட்கும் பொழுது அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த தேசம் ஒரு அழகுள்ள தேசம். அந்த தேசம் பரடைஸாக இருக்கிறது. ஆனால் அந்த பரடைஸை தேடி பல நாடை பார்க்கிறதற்காக அதிகமான மக்கள் வருகிறார்கள். பாருங்கள், அந்த மக்களுக்கு கூட சில பாவங்கள் அந்த தேசத்துக்குள்ள வரும். பாருங்கள், இப்படியாக போதை வஸ்து கடத்தல்கள், இப்படியான தீமையான காரியங்கள் அந்த தேசத்துல அதிகரிக்கும் பொழுது பாருங்கள், அந்த தேசம் பாதிக்கப்படும். அந்த தேசத்துல நல்ல காரியங்கள், இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை இந்த ஆபத்திலே இருந்து உயிரோட வைத்திருக்கிறது இயேசுவை அறிகிற அறிவை நீங்க அடைய வேண்டும் என்றுதான் இயேசு இன்றைக்கு உயிரோட உங்களை வைத்திருக்கிறார். அந்த உயிரோட எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி இயேசுவிடத்துல நீங்கள் மனம் திருப்பி விட வேண்டும். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் வேதாகமத்துல அவருடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களும் இயேசுவிடத்துல வர வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுதான் ரட்சிப்புக்கான ஒரே வழியாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு உங்களை தீமைக்கு அழைத்து சென்றது, சீரியல்கள் உங்களை தீமைக்கு அழைத்து சென்றது. பாருங்கள், பழைய புராண கதைகள்
கதைகளை நீங்கள் பெரிதுபடுத்தினீர்கள். ராவணனின் தேசமான இலங்கை பாருங்கள், அவர்களே சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அழிவு ஒரு நாள் அழியும் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது எல்லா தீமைகளும் அகன்று போகிறதாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த காரியத்தில் எங்களுக்கு விடுதலையை தாரும். இந்த தேசம் இயேசுவிடத்தில் வர வேண்டும். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த இலங்கை தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுவாலே அல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது. அந்த தீமையின் பக்கத்துல, மதத்தின் பக்கத்துல போகும் பொழுது அந்த தீமை நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறதாக இருக்கிறது. நித்திய நிந்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது. இயேசு நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, நித்தியமாக அவரோடு வாழுகிற, சதா காலத்தில வாழுகிற வாழ்வு எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த உலக பொருள்கள் ஒரு நொடியில அழிந்து போகிற பொருட்களாக இருக்கிறது. ஒரு வெள்ளம் வரும் பொழுது, புயல் வரும் பொழுது, தீமைகள் பெருகும் பொழுது, யுத்தங்கள் வரும் பொழுது, கடைசி காலத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் என்று நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இருந்து விடுதலை தர இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த தேசத்துல வாழ்ந்தாலும் காற்றை சிருஷ்டித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் சுவாசிப்பது எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தந்த சுவாசம். அந்த சுவாசத்தை வைத்துக் கொண்டு மனிதர்களை கொல்லுவது, தீமைகளை செய்வது மெய்யான தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னை மன்னியும். பாருங்கள், தாவீது படித்தார். நம்முடைய கிருபையையும் இரக்கத்தை கேட்டு நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் கூட அந்த நடுங்கியது மோசே நடத்தி சென்ற பொழுது முறுமுறுத்தார்கள். தேவன் இப்பொழுது நன்மையை தான் மனுக்குலத்துக்கு செய்கிறவராக இருக்கிறார். அந்த நன்மைகளை இலங்கை தேசம் தொடக்கம் தீமை நடக்கிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் நன்மைகள் நடக்க அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்த்தேவனே, உம்முடைய ஒரே பரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த கொள்கைதா மலையில இரத்தம் சிந்த வைத்து உடல் பிற்கப்பட்டு கைகள் காலில் ஆணி படிந்த இரத்தத்தினால இரத்த ஆறாக எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, மறுகுலத்தின் அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய சகோதரர்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மத சகோதரர்கள், இன சகோதரர்கள், அந்த தேசத்து மக்கள் செய்த பாவத்தின் விளைவாக பிசாசு கொல்லுற, அழிக்கிற, தின்னுற வேலைகளை செய்து கொண்டு வருகிறான். ஆனாலும் நீர்தான் பிசாசை கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன், கட்டுப்படுத்துகிற தேவன். அந்த காற்றுக்கு கடலுக்கும் கட்டளையிடுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அந்த இலங்கை தேசம் மீண்டுமாக அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து மீண்டுமாக கட்டப்பட வேண்டும். இயேசுவே, நீர் இரக்கமுள்ள தேவன், உம்மை தேடி கட்டப்பட வேண்டும். எப்படி நீர் அந்த சவுத் கொரியா தேசத்தை, புத்த மதமாக இருந்த தேசத்தை கிறிஸ்தவ மக்களாக மாற்றி அந்த தேசத்தை உயர்த்தினீரோ, அதே போல இன்றைக்கு இலங்கை தேசம் அந்த புத்த நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த தேசம் மீண்டும் இயேசுவின் தேசமாக, ஒரு சவுத் கொரியாவாக, ஒரு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் தேசமாக, கிறிஸ்தவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கிற தேவன், கண்டுபிடிப்புகளை கொடுக்கிற தேவன், புத்தி அறிவு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், எல்லா தீமைகளையும் நீர் ஒருவர் தான் நன்மையாக மாற்றுகிறவர். எங்களுடைய ஜெபத்தை இந்த இலங்கை தேச மக்களுக்காக, தீமையான காரியங்கள் நடக்கிற நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்கள் தூபம் போல நாங்கள் பரலோகத்து தெரிவிக்கிறோம். இயேசுவே, அந்த தேசம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். மீண்டும் இயேசுவை தேடி கட்டப்பட வேண்டும். இயேசுவை தேடுகிற ஜனங்களை அதிகரிக்கும் பொழுதுதான் நீர் ஆசீர்வாதி அந்த தேசத்தில ஒரு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சொலோமோனுக்கு கொடுத்த
அந்த விஸ்டத்திலும் சிறிது குறைவான விஸ்டத்தை அந்த தேச மக்களுக்கு கொடுத்து, இயேசுவை அறிகிற அறிவை கொடுத்து, வாயின் வார்த்தைகளும் தியானங்களும் தேவனுக்கு பிரியமாக அந்த தேசத்து மக்கள் வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கமம் நித்திய வெளிச்ச ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பல வீரத்தில் உம்முடைய மேலன் பூரணமாக விளங்குவதாக. இந்த ஊழியத்தில் பங்கு பற்றுகிற மகேந்திரன் ஐயா மற்றும் ஒவ்வொரு சிஸ்டர் சுபா இளங்கோ மற்றும் ரஜினி அலங்காரமணி ஒவ்வொரு ஊழியர்களையும் நான் பெயர் மறந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கண்ட தமிழ் விசேடமாக தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள, அவர்கள் மூலமாக மற்ற இன மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். நன்றி.